இன்றைக்கு அன்பர்கள் கொஞ்சம் பேர் அம்மா திருவாசகத்துக்கு நாங்களும் எடுக்கணும்னு விரும்புகிறோம், நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே திருவாசகத்துக்கு இது 6வது தீக்கை குழந்தைங்களா, இது 1வது தீக்கை 2வது தீக்கை இல்லை, இது 6வது தீக்கை. நீங்கள் எல்லாரும் இந்த தீக்கை மூலமாக நான் அறிந்து கொண்ட அளவில் இந்த தீக்கை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சிரசோதயம் அப்படின்னு ஒரு ஞானம். அப்போ உதயம் சூரியோதயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சிரசில் என்ன உதயமாகும்? வள்ளல் பெருமானார் சொல்றார், சிதம்பர விலாச பிரகாசம் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் அல்ல பரம்பொருளின் திருவருட்கருணையினால் எல்லாரும் திருவடிப்பேறு அப்படிங்கக்கூடியதோ மோட்சம் பெறுதல் அப்படிங்கக்கூடியதோ அதுதான் முடிந்த முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்படியும் ஒன்று இருக்குது. இதை மணிவாசக பெருந்தகை இன்றும் இருப்பது ஆக்கினன் அருளோடு வராமுது ஆக்கினன் பிரம்மன்மால் அறியா பெற்றியோனே அப்படின்னு சொல்கிறாரு.